உங்கள் வாழ்வில் ஒரு உயர்வு வச்சிருக்கிறார். ஒருவேளை என் வாழ்க்கையில் உயர்வே இல்லையா, எவ்வளவோ பாடுபட்டு வேதனைப்பட்டு துன்பம் துயரம் அடைந்து இன்றைக்கு நான் மிகவும் கண்ணீரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு என்றைக்கு உயர்வு வருமோ என்று ஏக்க பெருமூச்சுக்களோடு இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா, நிச்சயமாக நான் சொல்லுகிறேன், வேத வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் ஆண்டவருடைய கரத்துக்குள் அடங்கி காத்திருங்கள், பொறுமையோடு ஜெபித்து கொண்டிருங்கள், பொறுமையோடு வேதத்தை வாசித்து கொண்டிருங்கள், தேவனை தேடுவதை விடாமல் தொடர்ந்து அவரை பின்பற்றி கொண்டிருங்கள். உங்களுக்கென்று ஒரு ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த ஏற்ற காலம் வரும்போது தேவன் உங்களை அழகாக உயர்த்துவார். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமில்லை. உங்களுக்கு ஒரு உயர்வின் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் அதை சித்தமானவனுக்கு செய்கிறார் என்றது போல அவர் ஏற்ற சமயத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படியான ஒரு உயர்வை தருவார்.